வணக்கம். உங்களை சவுத் ஆஸ்திரேலியா கார்டனிங்க்கு அன்புடன் வரவேற்கிறோம். கோடை காலத்தில் என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு போகிறேன். தக்காளி செடி நல்ல உயரமாக வளர்ந்து நிற்கிது, காயும் வந்திருக்குது. தக்காளி செடி, பச்சை மிளகு, இது பயங்கர காரமாக இருக்கும். பச்சை மிளகு வெண்டைக்காய் நிற்கிது. வெண்டைக்காயில் இப்போ பூ கொஞ்சோல வந்திருக்குது. அப்புறம் கத்திரிக்காய், இங்கே லெபனிஸ் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வழுதலைங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், நீளமான கத்திரிக்காவை அது. அப்புறம் கேப்சிகம் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது வரிசையாக. கத்திரிக்காய், கேப்சிகம், வெண்டைக்காய், இது பார்த்திங்கன்னா பிரண்டை நிற்கிது. இது பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய். வெள்ளை ரெண்டு காய் இருக்குது. இன்னமும் சின்ன காய் இருக்குது. இந்த ஒரு காய். அப்புறம் இதில் கிரேப்ஸு, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கம்பி கட்டி கம்பியில் படத்தி விட்டுருக்குறேன், நான் பறைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அதேமாரி கிரேப்ஸும் அப்படியே நேராக போய் கம்பியில் படுத்தி விடுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா அவரைக்காயில் பூ வந்திருக்குது. என் காய் வந்திருக்குதா தெரியல, பூ வந்திருக்குது. அவரைக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸு, நீளமான பீன்ஸு. நீள பீன்ஸு, ஸ்னேக் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, இல்லை லாங் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கம்பியில் படத்தி இங்கே படுத்தி விடுறதுக்காக பிளானு. இது பாவைக்காய். பாவைக்காயில் காய்ச்சிருக்குது. பாவைக்காய், இந்த மாதிரி நம்ம கம்பியில் படத்தி விட்டோம்னா பறைக்கிறதுக்கு ஈஸி. அப்படி இல்லைன்னா ஏணி எடுத்துக்கிட்டு பறைக்கிறதுக்கு கஷ்டப்படணும். இதுன்னா நம்ம ஹைட்டில் இருக்கும், ஈஸியாக நம்ம பறைக்கிறதுக்கு எளிது. இது வந்து பார்த்திங்கன்னா கோவைக்காய். இதில் ஆனியன் வச்சுருக்கிறேன். விதை போட்டது ரொம்ப லேட்டாக போட்டேன், அதனால் என்ன சரியாக வரல. அடுத்த வருஷம் ஏர்லியராக போடணும். இங்கேயும் ஒரு பிரண்டை இருக்குது. இது வந்து இஞ்சி. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் பாண்டு. உள்ள நல்ல பெரிய ஃபிஷ்ஷு உள்ள அடியில் கிடக்கும், எல்லாம் உள்ளே ஒளிஞ்சு கிடக்கும். கிடக்குது இல்லை, இது மேலே இருக்கிறது ஃபுல்லாக லில்லி. எல்லாம் உள்ளே கிடக்குது மீன் எல்லாம், லில்லி. இது பார்த்திங்கன்னா மஞ்சள், கத்தாழை, இது பூசணி செடி எல்லாம் வந்திருக்குது. மஞ்சள், இது பசலிக்கீரை.
இது பார்த்திங்கன்னா நெட்ரினில் வெள்ளை கலரில் வரக்கூடிய நெட்ரின். இது பழமெல்லாம் பறித்து சாப்பிட்டாச்சு. நெட்ரின் இது பெர்சைமன், இன்னும் பெருசாக வளரல. இதில் ஒரு காய் கிடந்து இன்னும் கிடக்குது. பெர்சைமன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. அது பப்பாளி. இது பார்த்திங்கன்னா ப்ளம்ஸில் ஒரு வெரைட்டி இப்போ நான் வச்சுருக்கிறேன். ப்ளம்ஸில் ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா ஜுஜுபி. இந்த சைனீஸ் ஆப்பிள்னு ஏதோ சொல்லுவாங்க. ஜுஜுபி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரையாகவும் சாப்பிட்லாம், பழமாகவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது செரி. இந்த மாதிரி செரி ரொம்ப காய்ச்சிது. எக்கச்சக்க செரி பழம் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நல்ல இனிப்பாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மாதுளை. மாதுளைனா எக்கச்சக்க காய் கிடக்குது. இந்த காய் கிடக்குது. மாதுளை. நான் ஒரு முருங்கையில் பூ பூக்குது. காய் முழுசாக காய்க்கிறதுக்குள்ளே வின்டர் வந்துடும், குளிர் வந்துடும். காய் பெருசாக வருது இல்லை கீரை தான் பெருசாக பறிச்சுக்கிறது கீரை. நான் ஒரு முருங்கை. இதில் எக்கச்சக்க பூ இருக்குது. காய் வரும், ஆனால் சரியாக காய்க்கிறதுக்குள்ளாடி குளிர் வந்துடும். இது என்ன ஒரு முருங்கை. இது நெட்ரினில் இன்னொரு வெரைட்டி. இது நம்ம கோழி நிற்கிது. கார்டன் ஃபுல்லாக சுற்றி வரும் இந்த கோழி. இது பார்த்திங்கன்னா சுண்டைக்காயெல்லாம் எக்கச்சக்க காய் கிடக்குது. சுண்டைக்காய். கார்டன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குட்டி தக்காளி, மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க, குட்டி தக்காளின்னு சொல்லுவாங்க. அது எக்கச்சக்க இருக்குது. நம்ம அடிக்கடி பறித்து சமையல் பண்ணிக்கிடலாம். மாஞ்செடி இந்த மாதிரி எக்கச்சக்கம் பூத்துச்சுது. கொஞ்சோல பிஞ்சும் பிடிச்சிது. அப்புறம் என்னவோ வெயில் ரொம்ப கூட இருந்துச்சா என்ன தெரியல, அவ்வளோ பிஞ்சும் கீழே விழுந்துடுச்சுது. இது என்ன ஒரு மாதுளை. இதுவும் நல்ல எக்கச்சக்க காய் வந்திருக்குது. மாதுளை. இது ஆப்பிள். இந்த ஆப்பிள் கவர் போட்டு மூடி வச்சுருக்கிறேன். ஏன்னா இங்கே கிளி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 50-60 கிளி வரும். அவ்வளோத்தையும் க்ளீனாக சாப்பிட்டு போயிடும் ஒரே நாளில் அவ்வளோத்தையும். ஆப்பிள் அதனால் நெட்டு போட்டு மூடி இருக்கிறேன். இது இன்னொரு வெரைட்டி ஆப்பிள். இது ஒரு வெரைட்டி. இது இன்னொரு வெரைட்டி ப்ளம்ஸு. இது இந்த முறை ஒரு 4-5 காய் தான் காய்ச்சிது. அடுத்த வருஷம் ரொம்ப காய்க்கும்னு உறுதியாக நம்புகிறேன். ஒரு முறை குறைவாக காய்ச்சிதுன்னா அடுத்த முறை ரொம்ப காய்க்கும். பூசணிக்காய் நல்லா அழகாக பெருசாக இருக்குது. பூசணிக்காய் இது போன முறை உள்ள பூசணி செடியிலேருந்து வந்தது. நான் விதை போடலை, அது தானாகவே அப்படி வந்தது. இது சிவப்பு கொய்யாக்காய். சின்னதாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட்னால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ப்ளம்ஸில் ஒரு வெரைட்டி. இது வெள்ளை கலர் கொய்யாக்காய். எக்கச்சக்க பிஞ்சு பிடிச்சிருக்குது. ஃபுல்லாக பிஞ்சு பிடிச்சிருக்குது, ரொம்ப பிஞ்சு பிடிச்சிருக்குது. இது ஒரு முருங்கையில் எந்த முருங்கையிலையும் பூ ரொம்ப வந்திருக்குது. இது வந்து பே லீஃப்னு சொல்லுவாங்க. நம்ம இறைச்சி கறியில நம்ம போடும்ல அந்த பே லீஃப் செடி. பே லீஃப் க்யூட்டு. இந்த
இறக்கிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கம் காய்ச்சுது. சீசன் எல்லாம் முடிஞ்சுது. இது வந்து சீத்தாப்பழம். இது அகத்திக்கீரை. இது பேரிக்காவும் ஃபுல்லாக நெட்டு போட்டு மூடி இருக்கிறேன். அதுதான் கிளி, ஒரு முறை கிளி வந்துச்சுன்னா ஒரு 40-50 கிளி வந்து உட்காரும். ஒரே நாளில் அவ்வளோத்தையும் சாப்பிட்டு போயிடும். பேரிக்காய், திரும்ப இது சுண்டைக்காய், வாழை. 2 வெரைட்டி வாழை. ஒன்று நம்ம பஜ்ஜி போடக்கூடிய ஒரு வாழை, இன்னொன்று சின்ன வாழை. சின்னதாக இருக்குங்களா பழம், அந்த பழம் எங்கள் ஊரில் பாளையங்கொட்டை பழம்னு சொல்லுவாங்க. அந்த வாழையும் பஜ்ஜி போடக்கூடிய வாழையும். இது லைமு. இது வந்து ஆரஞ்சு. இது வந்து மேண்ட்ரின். இது வந்து லைம், கஃபியர் லைம்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் வந்து நார்த்தங்கியான்னு சொல்லக்கூடியது கஃபியர் லைம். இது நெட்ரின். இது பீச்சு. இதில் எக்கச்சக்க பழம் வந்துருந்துச்சு. பழம் எல்லாம் பறித்து சாப்பிட்டாச்சு. இது பிளாக் மல்பெரி. இது லெமன். எல்லாம் இந்த லெமன் வச்சு ஒரு 2 வருஷம் இருக்கும். இன்னொரு அடுத்த வருஷம் காய்ச்சிரும்னு உறுதியாக நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா இது கோழிக்கூடு. இங்கே தான் வாழை எல்லாம் நிற்கிது. இது சிவப்பு வாழை. வளர்ந்துக்கிட்டே போகுது. பூ இன்னும் வரல. இப்போ வந்துருன்னு எதிர்பார்த்து இன்னும் காணலை. இது நம்ம பஜ்ஜி போடக்கூடிய வாழை. காய்ச்சிரு கொலை வந்துருக்கு. இப்போ தான் வந்து இது அல்மண்டு மரம். பெருசாக நின்றுச்சுது. பெருசாக வேண்டான்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி விட்டு இது ஒரு சின்ன மரம் மட்டும் வச்சுருக்கிறேன். இது ஒரு வாழை. இதுவும் கொலை போட்டிருக்குது. இதுவும் நம்ம பஜ்ஜி போடக்கூடிய வாழை. இது பார்த்திங்கன்னா முல்லைச்செடி. இது அந்தி மந்தாரை. இது பிரண்டை, கீரை. இது பார்த்தா முள்ளு செடி. இதில் ஒரு பழம் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரோஸு. இது உங்களோட நேட்டிவ். இது பூ ரொம்ப பெருசாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். வெண்டைக்காய், ரோஸு, செம்பருத்தி, அரளி, வெண்டைக்காய், மஞ்சள், வெண்டைக்காய். இது என்னுடைய கார்டன் டூர் சம்மரில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். அது எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.